இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால வீட்டில் வந்து 5 கிலோ அளவுக்கு பிளெயின் பிரியாணி தாங்க செஞ்சுருந்தோம். உண்மையிலே சிக்கனோ மட்டனோ நம்ம சேர்த்து செஞ்சுருந்தா எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் அப்படியே இருந்தது. எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாமா? இந்த பிளெயின் பிரியாணி நாங்கள் விறகு அடுப்பில் தாங்க செஞ்சுருந்தோம். உண்மையிலே விறகு அடுப்பில் செஞ்சதுனாலேயோ என்னமோ டேஸ்ட் அவ்வளோ சூப்பராகவே வந்திருந்தது. 5 கிலோ அளவுக்கு வேகிற அளவுக்கு சட்டி எடுத்தாச்சு. இதில் வந்து 1 லிட்டர் எண்ணெய் அப்படியே வந்து நம்ம சேர்த்துக்கிட்டாச்சு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1.5 கிலோ அளவுக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி நீள்வட்ட வாக்கில் கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அதாவது இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை வந்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு எப்போவுமே வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராகவே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து 15 போல் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதையுமே சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போது இதோட கலர் பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் இதை வந்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம கலருக்காக தான் நான் சேர்க்குறோம். 50 கிராம் அளவுக்கு சக்தி மிளகாய் தூள் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டு மிளகாய் தூளாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சக்தி மிளகாய் தூள் சேர்க்குறதுனால 50 கிராம் அந்த பவுடர் அப்படியே சேர்த்துக்கும் போது கரெக்டாக இருந்தது அளவு. இப்போ இதை சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஒரு நல்ல கலர் கொடுக்கும் இந்த மாதிரி நம்ம முன்னாடியே எண்ணெயில் வதக்கிறதுனால. இதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சியும் பூண்டும் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு இஞ்சியும் 1/2 கிலோ அளவுக்கு பூண்டும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம சேர்த்ததுக்கப்புறமா இது வந்து கைவிடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்கும். அதனால நம்ம இதை வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கியாச்சு. அதாவது இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது நல்லா வதங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ இதை சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து பிரியாணி மசாலா வந்து சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3ஐயும் மிக்சியில் அரைச்சி இந்த பவுடர் தாங்க இதில் சேர்த்துக்கிறோம். நம்ம இதை அப்படியே கூட சேர்க்கலாம். ஆனால் அப்படியே சேர்க்குறத காட்டிலும் இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்க்கும்போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் 1 லிட்டர் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துருக்குறேன். தயிர் சேர்த்துட்டு இதையுமே நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த திரி திரியாக இல்லாத அளவுக்கு இது வந்து நல்லா இது வந்து மசியணும். அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணி மசாலா அரைச்சோம் இல்லையா, அது வந்து 20 கிராம் அளவுக்கு பட்டை, 15 கிராம் அளவுக்கு ஏலக்காய், 15 கிராம் அளவுக்கு கிராம்பு சேர்த்து இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு தான் வந்து நம்ம இதை சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் பொடி பண்ணியும் சேர்த்து பாருங்களேன், வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தயிரும் நல்லா வதங்கிருச்சு. இது திரி திரியாக இல்லாமல் இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வரும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். இது வதங்கினதுக்கப்புறமா புதினாவும் கொத்தமல்லியும் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது கிராம்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா 100 கிராம் அளவுக்கு புதினாவும் 100 கிராம் அளவுக்கு கொத்தமல்லியும் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து கட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 2 சின்ன கட்டு வந்து புதினாவும் 2 சின்ன கட்டு மல்லியும் வந்து நம்ம சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இந்த புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா இந்த எண்ணெயிலே வேகட்டும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த எண்ணெயில் வேகும்போது தான் வந்து இதோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும். பாருங்கள், மசாலா வந்து நல்லா வதக்கணும். இந்த மாதிரி இதோட எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வர்றது வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா வதக்கிக்கணும். பிரியாணிக்கு எப்போவுமே நம்ம வந்து இதெல்லாமே சேர்த்து வதக்குற எவ்வளோ நேரம் நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ கூடுதலாக நமக்கு இருக்கும். இப்போ நான் வந்து 1.5 கிலோ அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு இதை வந்து வதங்கணும் அப்படின்னா நம்ம உப்பு சேர்க்கணும். உப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 1/4 கிலோ அளவுக்கு உப்பு வந்து நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப எப்படியோ கூட குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் 1/4 கிலோ அளவு உப்பு அப்படிங்கிறது போதுமானதாகவே இருக்கும். இதை சேர்த்துட்டு இதையுமே நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து மறுபடியும் நான் சொல்கிற மாதிரி பிரியாணிக்கு வந்து நல்லா வதங்கணும். இப்போ இந்த தக்காளி எல்லாமே வெங்காயம் எல்லாம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு டைம் வந்து ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் கூட ஆகும் இந்த மாதிரி நல்லா வதங்குறதுக்கு.
இப்போ பாருங்கள் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி மேலே வந்திருக்கு பாருங்கள். இது வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி. ஏன்னா நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இப்போ சிக்கன் பிரியாணி செஞ்சாலும் சிக்கன் சேர்த்துக்கலாம், மட்டன் பிரியாணி செஞ்சாலும் நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வந்து இது ப்ளெயின் பிரியாணியாக தான் நம்ம செய்கிறோம். அதனால் நம்ம வந்து இதுக்கு வந்து தண்ணி கணக்கு சேர்த்து நம்ம வந்து டைரெக்டாக அரிசியவே போட்டுடலாம். இப்போ வந்து நான் வந்து எப்படி அரிசிக்கு தண்ணி வைப்பேன் அப்படின்னா, 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நான் வந்து பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த பாஸ்மதி அரிசி நான் 5 கிலோ அரிசி வந்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து அதுக்கு 1 கிளாஸ்க்கு 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வீதம் நான் வந்து தண்ணியை சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம இப்போ இதில் வந்துட்டு லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 5 லெமன் போல் எடுத்து அதை நல்லா புழிஞ்சு இந்த மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். கொட்டைகள் எதுவுமே இதில் விழாத அளவுக்கு நல்லா வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி கலந்து விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சுது, அதனால் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு பார்த்து நீங்கள் எப்படி போடணுமோ அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லாவே கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப நம்ம கலந்துட வேண்டாம். ஏன்னா அரிசி வந்து உடஞ்சாலும் உடஞ்சிடும். அதனால நாம் ஓரளவுக்கு இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டுடலாம். மூடி போட்டு இது வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் இது மூடி போட்டுறேன். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இது மாதிரி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதாவது இது தம்மு போடுறது எப்படி அப்படின்னு சொன்னால், இந்த அரிசியும் தண்ணியும் ஒன்றா இருக்கணும். அந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம தம்மு போட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அரிசியும் தண்ணியும் ஒன்றா ஒன்றா இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி நம்ம கிண்டி விட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி ஒன்றா இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கரெக்டான ஸ்டேஜு. நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தம் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபாயில் பேப்பர் வந்து நான் இதில் வந்து மேலே வந்து நான் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து வாழை இலையை கூட சேர்த்துக்கலாம். வாழை இலை சேர்த்துட்டு இந்த மாதிரி மேலே மூடி போட்டு கீழே இருக்கிற கந்தெல்லாம் எடுத்து மேலே நான் அந்த மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் வந்து இதை அப்படியே வந்து குக் ஆகட்டும். கீழே ஹீட்டெல்லாம் நம்ம இல்லாமல் எடுத்துடலாம் எல்லாமே. மேலே மட்டும் இந்த கந்து இருக்கட்டும், கீழே வந்து ஹீட்டு மட்டும் இருக்கட்டும். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்ப்போம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ப்ளெயின் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம மட்டன் சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு டேஸ்ட்டு அப்படியே மாறாமல் இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வந்துட்டு சூப்பராகவே இருக்கும். நம்ம அதுலேயும் இது வந்து நம்ம விறகடுப்பில் செஞ்சுருக்கோம் அப்படின்றதுனால டேஸ்ட்டு இன்னுமே வந்து ரொம்பவே சூப்பராகவே இருந்தது. இதே மாதிரி நீங்களுமே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஈட் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.